கர்நாடக மற்றும் கேரள வனப்பகுதியினை இணைக்கும் முக்கிய யானை வழித்தடமாக உள்ளது கோவை வனப்பகுதி. கோவை மாவட்டத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் அழிந்து வருவதுதான் வனவிலங்குகள் ஊருக்குள் வர காரணம் என்று கூறப்படுகிறது. கோவை மதுக்கரை பகுதியையே தனது எல்லையாக கொண்டு யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலையின்றி சுற்றித் திரிந்த மகாராஜா யானை இப்போது வனத்துறையின் கட்டுப்பாட்டில். வனம் என்ற இயற்கை வசிப்பிடத்தை விட்டு அகற்றி மரக்கூண்டுக்குள் அடைக்கப்பட்டுள்ளது இந்த காட்டு ராஜா. இனி அதற்கு வனம் வசமாகுமா? வனத்தின் ஒரு அம்சமான யானைக்கு இத்தனை பிரச்சனைகள் ஏற்பட என்ன காரணம்? எல்லா இடங்களிலும் காடு என்றால் எல்லாமே கையகலம். இந்த கையகலத்தை சுற்றிய காடுகள் சுற்றிலும் மக்கள், நகரங்கள், தொழிற்சாலைகள் இதான். ஸோ இந்த சூழ்நிலையில் 2 யானைகள் அதிகமாகிவிட்டாலே காடு நெருக்கடிக்கு உள்ளாகிறது. ஒரு புலி அதிகமாகிவிட்டாலே, குட்டி போட்டு 4 குட்டிகளில் ஏதோ 3 குட்டிகள் வளராமல் போக வாய்ப்பு இருந்தாலும் ஒரு குட்டிகள் வளர்ந்தால் கூட அதற்கு கேரிங் கெப்பாசிட்டி அங்கே அவுட் ஆகுது. எனவே அது நெருக்கடி அதிகமாகிறது. நெருக்கடியின் காரணமாக அது வெளியேறுகிறது. தமிழகத்தில் வனங்களின் பரப்பு 15 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5% சுருங்கிவிட்டது. அதாவது ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. இருப்பினும் வனவிலங்குகளுக்கு தேவையான குடிநீர், உணவு போன்றவற்றை பாதுகாக்கும் பணி நடைபெறுவதாக மாவட்ட வன அலுவலர் பெரியசாமி கூறுகிறார். வனவிலங்குகளுக்கு வன உணவு வகைகள் தேவையான அவை விரும்பி உண்ணக்கூடிய உணவு வகைகள் இல்லாமல் இருக்கும். அந்த பகுதிகளெலாம் உணவு, அதாவது ஃபாடர் ஸ்கீம், கிரியேஷன் ஆஃப் ஃபாடர் ஸ்கீம் அப்படின்னு போட்டு நம்ம உள்ளாரையே அதுக்கு தேவையான உணவு வகைகளை விளைவிப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். காடுகளின் பரப்பளவு குறைய குறைய தண்ணீர், உணவு, இட நெருக்கடி போன்றவற்றால் காடுகளை விட்டு வெளியேறும் யானைகள் ஆரம்பத்தில் சாதுவாகவே இருப்பதாக கூறுகிறார் வனச்சரக அலுவலர். நம்ம போற இடத்துல ஆளுக்கு ஊரெல்லாம் சேர்ந்து பட்டாசு போடவும், வெடிக்கவும், ட்ரம் அடிக்கவும் பண்ணும்போது கோவப்பட்டு திரும்ப மனிதரை தாக்கும்போது மக்கள் ஓடுறாங்க. ஓடும்போது அது என்ன நினைக்கிறது, நம்ம துரத்தும் போது எல்லாம் ஓடுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதையே திரும்ப செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். வனவிலங்குகள் அதன் வாழிடத்திலேயே உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் அறிவியல் ரீதியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. இந்த யானைகள் அந்த பக்கம் போகாமல் இருக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கான பேரியர்ஸ் இங்கே ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி பேரியர்ஸ் இருந்தால் தான் அதை தடுக்கலாம். இந்த பக்கம் நம்ம ரெகுலர் மானிட்டர் பண்ணி அதை புஷ் பண்ணி உள்ளெல்லாம் தள்ள முடியாது. இந்த பேரியர்ஸ் என்ன மாதிரி பேரியர்ஸ் போடணும்னு எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு நிறைய இன்ஜினியரிங் பிரெயின்ஸ் வேணும். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலே யானைகளின் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை ஏற்கனவே வனத்துறை கண்டறிந்து அவர்களுக்கான எச்சரிக்கை நோட்டீஸும் கொடுத்திருக்கிறது. ஆனால் இதுவரை அரசு தரப்பிலிருந்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே நேரத்திலே ஆக்கிரமிப்பாளர்களும் அதனை அகற்ற முன்வரவில்லை. யானைகளின் வாழ்விடத்தை நாம் உறுதி செய்து கொடுத்தால் மட்டுமே வருங்காலங்களில் கிராமத்தில் புகுந்து யானைகள் அட்டகாசம் என்ற செய்தியை தவிர்க்க இயலும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஜே மார்டின்.